இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள், இந்த கடந்த காலத்துல வந்திருக்கிற வினாப்பகுதிகளையும் கட்டாயம் படிக்க வேணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வினா பேப்பர்கள்ல வினாக்கள் எப்படி வருகுது என்றது தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயமா. ஏனென்றா சும்மா நாங்க படிச்சு கொண்டு போறதுலயும் பிரயோசனம் இல்லை. அப்ப கடந்த காலங்கள்ல எப்படி எங்களுக்கு வினாக்கள் வருகுது, நாங்க எப்படி எங்களை தயார்படுத்தி கொள்ள வேணும்ன்றதையும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். இப்ப நான் உங்களுக்கு தந்திருக்கிறது தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. சரிதானே? இதுல 2011 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரையில இருக்கின்ற பேப்பர்கள்ல எத்தனையாவது வினாக்கள் உங்களுக்கு வந்திருக்குன்றத நான் தொடர்ச்சியாகவே வந்து உங்களுக்கு தந்திருக்கேன் இல்லையா? இதுல பாருங்க, தர 12ஆம் ஆண்டில் இருக்கிற செய்முறை புவியியல், பௌதிக புவியியல், மானட புவியியல் என்ற சகல அலகுகளையும் உள்ளடக்கி பகுதி 1 பகுதி 2 ரெண்டு பகுதிகளை உள்ளடக்கி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே? இதுக்கு நீங்க எப்படி 2 புள்ளிக்கு விடை எழுத வேணும், எப்படி 4 புள்ளிக்கு விடை எழுத வேணும், எப்படி 6 புள்ளிக்கு விடை எழுத வேணும் என்றதுக்குரிய சகலதையும் நான் உங்களுக்கு நோட்டா தருவேன். சரிதானே? அப்ப நான் சொல்ற விஷயங்களை சரியான வகையில கிரகித்து போனீங்கன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் ஏத்திர சித்திகள் எடுப்பீங்க. சரிதானே? அடுத்த இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நீங்க இந்த 5ஆம் தவணை 6ஆம் தவணையை நினைச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க கூடாது. சரிதானே? நீங்க 4ஆம் தவணை படிச்சாலே நீங்க போய் ஃபைனல் எக்ஸாம் எழுதி ஏத்திர சித்திகள் எடுக்கலாம், சிம்பிளா எடுக்கலாம். சரிதானே? அதுக்குரிய ஆதாரபூர்வம் எல்லாம் நம்ம பின்னுக்கு படிப்போமே. நான் அப்படி சொல்றேன் அப்படி ஏன் சொல்றேன்லாம் பின்னுக்கு சொல்றேன். ஏனென்றால் குறிப்பாக உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல 33 வினாக்கள், அதாவது 40க்கு கிட்டத்தட்ட நம்ம மட்டம் தட்டி சொல்றோம்னா ஒரு 35 வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது எம்சிக்யூல 35 வினாக்கள் உங்களுடைய 4ஆம் தவணைகள், அதாவது தரம் 12ஆம் ஆண்டில் இருக்கிற 3 தவணைகளையும் சேர்த்து, அதே நேரத்துல தரம் 13ஆம் ஆண்டுல இருக்கின்ற 4ஆம் தவணையையும் சேர்த்து தான் உங்களுக்கு 35 வினாப்பகுதிகள் உங்களுக்கு வருகிறது என்றதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப 4ஆம் தவணை மட்டும் முழுமையாக படித்தாலே நாங்க 40க்கு குறைஞ்சது 30க்கு மேல எடுக்கலாம். 4ஆம் தவணை கிளியர் என்று சொன்னாலே சரிதானே? அப்ப அதால நீங்க 4ஆம் தவணையில இருந்து வடிவா முழுமையாக படிச்சு கொள்ள வேணும், கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? சரி, இப்ப நம்ம ஒவ்வொரு அழகு ரீதியாக பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி எழுதி கொண்டு போக போறோம். சரிதானே? அப்ப சொல்ற விஷயங்களை சரியான வகையில கிரகித்து டவுட் இருந்தா டவுட்டா கேட்டு கிளியர் பண்ணி வடிவா நீட்டா என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, முதலாவது நாங்க செய்முறை புவியியல்ல இருக்கிற மிக முக்கியமான அழகு படம். இந்த படத்திலிருந்து வினாப்பகுதிகள் எங்களுக்கு அடிக்கடி வருகிறது. சரி, இந்த பகுதி 1ல படம் தொடர்பான என்னென்ன வினாப்பகுதிகள் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க என்றதை பார்ப்போம். 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில 2 வினாப்பகுதிகள் படங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. பாருங்க, 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில முதலாவது வினாவை படத்துக்குரியதுதான். இடவிளக்க படம் ஒன்றில் காட்டப்படும் 3 பண்பாட்டு அம்சங்களை கொண்டுள்ள சரியான விடை எது? சரி, நான் கேட்கிறாள் மட்டும் பதில் சொல்லுங்க, மற்றவர்கள் பேசாம இருங்க. சரிதானே? எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். முதலாவது நாங்க யாரில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? எவாஞ்சலின்னு சொல்லுங்க அப்பம். பண்பாட்டு அம்சம் என்று நாங்க இங்க என்னத்தை சொல்ல வாரோம்? எவாஞ்சலி, பண்பாட்டு அம்சம் என்று இயற்கை இல்லாம சார் மனித செயற்பாடுகளால உருவாகிறது. வெரி குட். எங்களுக்கு தெரிய வேணும், இயற்கை அல்லாது மனிதனுடைய செயற்பாடுகளால எங்கட புவியினுடைய மேற்பரப்பில காணப்படுற சகல அம்சத்தையும் சேர்த்து தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு தெரிய வேணும், இடவிளக்க படங்கள் பத்தி நாங்க சும்மா நோமலா கதைப்போம். இடவிளக்க படம் எங்களுக்கு தெரிய வேணும். இடவிளக்க படம்ன்றது எங்களுக்கு பல்வேறு அளவு திட்டங்கள்ல இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்களை, இந்த இடவிளக்க படத்தில் எங்களுக்கு என்ன இருக்கும், பௌதீக பண்பாட்டு அம்சங்களை ஒன்றாக வச்சு ஒரே ஒரே இதுல இருக்கும். இந்த பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒரே படங்கள்ல ஏதாவது ஒரு அளவு திட்டத்தின் அடிப்படையில உருவாக்கப்படுறதுதான் இந்த இடவிளக்க படங்களாக வந்து இருக்கும். இந்த இடவிளக்க படங்களை நீங்க பௌதிக அம்சத்தையும் பார்க்கலாம், பண்பாட்டு அம்சங்களையும் ஒரே படங்களையும் நீங்க என்ன செய்யலாம் என்றால் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இருக்கிற படங்களை தான் நாங்க இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப இந்த இடவிளக்க படங்கள்ல இருக்கின்ற பண்பாட்டு அம்சங்கள் என்னென்ன என்று சொல்லித்தான் இந்த வினா பகுதிகள்ல கேட்கிறாங்க. சரிதானே? பண்பாட்டு அம்சங்கள் தெரியாதாக்கள் நீங்க ஏதாவது நீங்க 100 தாள் கொப்பி ஒன்று வாங்கிடுங்க பிள்ளைகள், அது நல்ல உண்மையிலேயே. சரிதானே? ஒரு 100 தாள் கொப்பி ஒன்றை கடையில வாங்கிடுங்க. இப்பதானே கொப்பிகளுக்கெல்லாம் விலைகள் குறைவாக இருக்குது. ஒரு 100 தாள் கொப்பி வாங்கிக்கொள்ளுங்க, 200 பேஜஸ்.
சரிதானே? வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாடல் பேப்பர் செய்யும் போது நான் சொல்ற விஷயங்களை நீங்க அதிலேயே நம்பர் பண்ணி நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கடைசி டைம்ல படிக்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். ஏன்டா நாங்க கடைசி டைம் பிறகு படிக்காம விட்டுருவோம். ஏன்? அதுக்கு பிறகு நீங்க எக்ஸாம் செய்வீங்க. முதலாவது புவியியல் பாடம் இல்ல, வேற தமிழ், இந்து நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் என்று எழுதி கொண்டு வருவீங்க. அப்ப புவியியல் உங்களுக்கு கடைசிலான் வரும். கிட்டத்தட்ட 11ஆம் மாத கடைசி பகுதியில் நீங்க புவியியல் எழுதுவீங்க. அப்ப நீங்க கடைசி டைம்ல படிச்சுட்டு போகும்போது அந்த கொப்பியை தூக்கி உங்களால இலகுவான முறைகளில் படிக்கக்கூடியதாக இருக்கும். அதால ஒரு 100 தாள் கொப்பி வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? இப்போ ஒரு தாள்ல நான் சொல்ற விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு பண்பாட்டு அம்சங்கள் தெரியாது சார், இல்ல நான் நோட் பண்ணி வைக்க போறேன்னு சார் நோட் பண்ணுவீங்க. இல்ல சார் எனக்கு தெரியும் என்றால் எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, அப்ப பண்பாட்டு அம்சங்கள்ன்றது இயற்கை அல்லாது மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கின்ற புவியில காணப்படுற அனைத்து அம்சங்களையும் நாங்க பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம ஒரு விடைகளாக பார்ப்போம். முதலாவது குடியிருப்புகள். குடியிருப்புகள் இயற்கையாகவா இருக்கும் எங்கட புவியில? அப்ப குடியிருப்புகள் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் குடியிருப்புகள். ஆகவே குடியிருப்புகள் ஒரு பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு விடைகளாக வரும். இரண்டாவது வெளியரம்பு பாறை. வெளியரம்பு பாறைகள், பாறைகள் என்றது மனிதனை உருவாக்குறானுங்கட புவியில. ஆகவே இங்க வெளியரம்பு பாறைகள் எங்களுக்கு வராது. வெளியரம்பு பாறைகளை நாங்க இங்க ஒரு பண்பாட்டு அம்சங்களாக எடுத்து சொல்ல மாட்டோம். ஆகவே அந்த விடையே எங்களுக்கு பிழை. இந்த முதலாவது விட எங்களுக்கு பிழை. நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஆனா நாங்க இப்ப பேப்பர் கிளாஸ் தானே செய்யறோம், நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வருவோம். வரலாற்று இடங்கள் இது பௌதிகமா பண்பாடா? பண்பாடு. ஒல்லாந்தர் கோட்டை, ஒல்லாந்தர் கட்டினவங்க இல்லையா? அதே நேரத்துல வந்து சிகிரியா குன்று, அது வந்து காசியப்பன் மன்னத்துல கட்டப்பட்டது. அப்ப அதெல்லாம் கட்டினது மனிதர்கள். அப்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மனிதனாலேயே உருவாக்கப்பட்டது. ஆகவே அது ஒரு பண்பாட்டு அம்சங்கள். இங்க வெளியரம்பு பாறைகள் இருந்ததால முதலாவது கேள்வி, முதலாவது விடை ரிஜெக்ட், வராது. இரண்டாவது விடையை வாசிக்க போறீங்க. நிலப்பயன்பாடு. நிலப்பயன்பாடு பௌதிகமா பண்பாடா? பண்பாடு. நில பயன்பாடு என்றால் நில பயன்பாடு என்றால் நிலம் மனிதனுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுறது தான் நாங்க நில பயன்பாடு. ஒரு நிலம் மனிதனுடைய தேவைகளுக்காக பயன்படுறது. கட்டடங்கள் அமைக்க பயன்படலாம், விவசாயம் செய்ய பயன்படலாம், கைத்தொழில் அமைக்க பயன்படலாம். இப்படி ஏதாவது ஒரு செயற்பாடுகளுக்கு அந்த நிலங்கள் பயன்படுத்தப்படலாம். ஆகவே நிலப்பயன்பாடுன்றது ஒரு நிலம் மனிதனுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதனையே நாங்க இங்க நிலப்பயன்பாடுன்னு சொல்றோம். ஆகவே நிலப்பயன்பாடு ஒரு பண்பாட்டு அம்சங்கள். ஆகவே அது வரும். இப்படித்தான் நீங்க விடைகளை கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? ரெண்டு, நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் என்றது பண்பாட்டு அம்சம். ஆகவே நீர்ப்பாசன அம்சங்கள் வரும். உதாரணமா நாங்க ஒரு பயிற்சியை செய்யறதுக்கு நாங்க நீர்ப்பாசன அம்சங்கள் அமைப்போம். துளிமுறை நீர்ப்பாசனம், சொட்டு முறை நீர்ப்பாசனம், தூவல் முறை நீர்ப்பாசனம் என்று நீர்ப்பாசனங்கள் நிறைய வகைகள் இருக்குது. ஆகவே நீர்ப்பாசனங்கள் என்றது ஒரு பண்பாட்டு அம்சங்கள். ஆகவே நீர்ப்பாசன அம்சங்கள் எங்களுக்கு ஒரு பண்பாட்டு அம்சங்களாக இருக்குது. குடியிருப்புகள் நாங்க முன்ன சொன்ன மாதிரி பண்பாட்டு அம்சங்கள். அப்ப நாங்க இதுல இருந்து விடையை கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு இரண்டாவது விடை வரும் என்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா பிள்ளைகள்? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இரண்டாவது விடை எங்களுக்கு வரும். இரண்டாவது விடை தான் எங்களுக்கு வரப்போகுது. ஆனா மற்ற விஷயத்தையும் பார்க்க வேணும். திரிகோண கணித நிலையம் பௌதிகமா பண்பாடா? பண்பாடு. திரிகோண கணித நிலையம் என்றது இயற்கையாக அமைய பெற்றதல்ல. நீங்க தான் ஒரு மலையினுடைய உயரத்தை அளந்து நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆகவே அது வந்து ஒரு பண்பாடு சார்ந்தது. திரிகோண கணிதம் எங்களுக்கு வரும். ஆறுகள் வருமா இங்க? ஆகவே அது ரிஜெக்ட். வீட்டு தோட்டமும் ரிஜெக்ட். வீட்டு தோட்டங்கள் வரும். வீட்டு தோட்டம் பண்பாட்டு அம்சங்கள் வரும். ஆகவே இங்க ஆறுகள் இருக்கிறதால இந்த விடை பகுதிகள் வராது. இரண்டாவது காடுகள் பௌதிக அம்சங்கள் வராது. குளிர்ச்சாய்வுகள் பௌதிக அம்சங்கள் வராது. நீதிகள் பண்பாட்டு அம்சங்கள் வரும். ஆகவே நாலாவது விடையும் வராது. பௌதிக அம்சங்கள் இருக்குது. பொது சேவைகள். அது என்ன பொது சேவைகள் என்றாங்க? பொது சேவைகள் என்றது பாடசாலை, வைத்தியசாலை, கச்சேரிகள், பிரதேச செயலகங்கள், இதுகள் எல்லாம் பொது சேவைகளுக்குள்ள வரும். அது மனிதனுடைய தொடர்பட்டது. ஆகவே பொது சேவைகள் பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு வரும். ஆனால் கடல் நீர் ஏரிகள் வருமா? அது ஒரு பௌதிக அம்சங்கள். கடல் நீர் ஏரிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பௌதிக அம்சங்கள். ஆகவே அது வராது. ஆனா வீதிகள் மனிதனால் உருவாக்கப்பட்டது வரும். ஆகவே இங்கு சரியானபடியாக அமைய போறது எது? இரண்டாவது படியாக அமையும். இதுல யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.
சரி கேளுங்க ஹிமா. சரி, திரிகோண கணித நான் இல்ல நிலையம் சார். மூலம் வந்து ஒரு இடத்துல உயரமான பிரதேசத்தையா சார் அறிமுகப்படுத்துற? அப்ப இட ஓமோ உயரம் என்ன சார்? என்னண்டு ஒரு பிரதேசத்தினுடைய அதி உயர் பாங்குகளை எடுத்து காட்டுற ஒரு அமைப்பு தான் திருகோண கணித நிலையம். ஒரு பிரதேசத்தினுடைய ஆகக்கூடிய உயரங்களை எடுத்து காட்டுற அமைப்பைத்தான் நாங்க இங்க திருகோண கணித நிலையம் என்று சொல்லி சொல்லுவோம். இட உயரம் என்றால் ஒரு பிரதேசத்தின் அதி குறைவான பிரதேசங்களை எடுத்து காட்டுறது இட உயரம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா அஸ்னா? சரி சரி. திருகோண கணித நிலையம் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துல, அதாவது ஒரு கருப்பு கலரான முக்கோணத்துல நடுவுல புள்ளி வச்சு காட்டப்பட்டிருக்கும் திருகோண கணித நிலையம். இட உயரம் என்றது கருப்பு கலர் புள்ளிகளில பிரவுன் கலர்ல வந்து அதனுடைய அளவு திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கும் இட உயரத்துக்கு. இப்ப உதாரணமா 123 என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த 113 வச்சுக்கோங்களேன். 113 என்றால் இதுல பிரவுன் கலர்ல எழுதப்பட்டிருக்கும். இதுல வந்து கருப்பு கலரால வந்து புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? கருப்பு கலர்ல புள்ளிகள் வைத்து இதுல கருப்பு கலர்ல அப்படி புள்ளிகள் வச்சு பிரவுன் கலர்ல எழுதப்பட்டிருக்கும் என்றால் அதை நாங்க திருகோண இட உயரங்கள் என்றுவோம். கருப்பு கலர் முக்கோணத்தால காட்டப்பட்டிருக்கும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து இட உயரங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா ஆஸ்னா? சரி சார். ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளைகள்? இருந்தால் கேளுங்க, அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். சரி, 2014 ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கிற இந்த வினாவை பாருங்க. எட்டாவது வினாவை பார்த்துட்டு நம்ம புது வினாவுக்கு வருவோம். புது சிலபஸ். பின்வரும் விடைகளுள் எது புவி மேற்பரப்பில் உள்ள பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இரண்டினையும் ஒன்றாக காட்டும் படத்தினை குறித்து காட்டுகிறது? 2014 8வது வினா 2022 ஆண்டு காலப்பகுதியில 2022 ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் 3வது வினாவாக எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இடவிளக்க படங்கள் பிரதானமாக அமைக்கப்படுவது. பாருங்க, இந்த 2022-23 காலப்பகுதியில கேட்டிருக்கிற வினாவை கொஞ்சம், அதை 2017 கேட்கப்பட்டிருக்கிற வினாவை பாருங்க. பின்வருவனவற்றுள் புவியின் மேற்பரப்பில் பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் இரண்டினையும் ஒன்றாக எடுத்துக்காட்டும் படத்தினை குறித்து காட்டுவது எது வரப்போது? பௌதிக பண்பாட்டு அம்சங்களை இரண்டையும் ஒன்றாக காட்டுகிற படம் என்ன படம்? இடவிளக்க படமாக வந்திருக்கும். பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒன்றாக ஒருமித்து காட்டுகின்ற படங்கள் நாங்க சொல்லுவோம் வந்து இடவிளக்க படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதென்ன காலநிலை படம் என்றால் சார், காலநிலை வந்து என்னென்று விளங்க இல்லை. ஒரு ஆள் கதை. காலநிலை காலநிலை தோற்றப்பாடுகளை எடுத்து காட்டுகின்ற படங்களை நாங்க காலநிலை படங்கள் என்னுவோம். காலநிலை படங்கள் ஒரு கருப்பொருள் படம். சனத்தொகை பரம்பல் படம், சனத்தொகை எப்படி பரம்பி இருக்குதுன்றதை எடுத்து காட்டுற படங்களை நாங்க வந்து சனத்தொகை பரம்பல் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சனத்தொகை பரம்பல் படங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதை சொல்லுவோம் வந்து ஒரு கருப்பொருள் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். நிலப்பயன்பாட்டு படங்கள் என்றது நிலம் என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்றதை எடுத்துக்காட்டுற படங்களை நாங்க நிலப்பயன்பாட்டு படங்கள் என்றுவோம். நிலப்பயன்பாட்டு படங்களும் ஒரு கருப்பொருள் படங்களாக வந்திருக்குது. புவிச்சரியவியல் படம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா தரைத்தோற்ற படங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து புவிச்சரியவியல் படம் குத்திச்சாய்வுகள், குழுவிச்சாய்வுகள், மலைப்பாங்குகள் இப்படியான தன்மைகள் இருக்கிறத வந்து எடுத்து காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா புவிச்சரியவியல் படங்கள் என்று சொல்லுவாங்க. அதுவும் நாங்க ஒரு கருப்பொருள் படங்கள் என்றதன் அடிப்படையில எடுத்துக்காட்டி சொல்லுவோம். ஆகவே மற்றது எல்லாமே கருப்பொருள் படங்களாக இருக்குது. இங்கங்களுக்கு இடவிளக்க படங்கள் மட்டும்தான் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை எடுத்து காட்டுகின்ற படங்களாக வந்து இருக்குது. இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விளங்கப்படுத்தி வர்றேன். சார், கேளுங்க. சனத்தொகை பரம்பல் படம்ன்றது வந்து சனத்தொகை எங்க பரம்பி ஒரு ஆள் சிஃபான் பேசாம இருங்க, கீமா கேளுங்க. சனத்தொகை எங்கெங்க பரம்பிக்கிறன்றதையும் அது எவ்வளவு பரம்பி இருக்கின்றதையும் காட்டுறதா சார்? ஓமம் எவ்வளவுக்கு பரம்பி இருக்குது, எப்படி பரம்பி இருக்குதுன்றத காட்டுற படம் தான் நாங்க சனத்தொகை பரம்பல் படம் சொல்லி சொல்லுவோம். சரியா கீமா? அப்ப அது அது கருப்பொருள் படத்துக்கு தான் அடங்கும். ஓமம் கருப்பொருள் படத்துக்குள்ள மட்டுமடங்கும். புள்ளி படங்கள் என்று கருப்பொருள் படத்தினுடைய நுட்ப முறைகள் ஒன்று இருக்கு தெரியுமா? நீ புள்ளி படங்கள் என்று சொல்லி கீமா. அந்த புள்ளி படங்களுக்குள்ள நாங்க இந்த சனத்தொகை படங்களை வச்சு எடுத்து காட்டி வரைவோம். சரிதானே? ஓகே சார். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்டது காட்டி விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. இப்ப உதாரணமா எங்கட இலங்கை படத்தை எடுப்போம்.
சரியான இது எங்கட இலங்கை படம். இப்ப நான் எங்கட கிழக்கு மாகாணத்தை எடுக்கிறேன். திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. சரிதானே? இது வந்து திருகோணமலை, இது வந்து மட்டக்களப்பு, இது வந்து அம்பாறை. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் டேட்டா தாராங்க. திருகோணமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர், சும்மா டேட்டாவை ஒரு 1000 பேர் இருக்குது, 1000 பேர் இருக்கிறாங்க, பரம்பி இருக்கிறாங்க. மட்டக்களப்புல ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. அம்பாறையில ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். அம்பாறையில எங்களுக்கு ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், இதுகளுக்கு புள்ளிகளை கொடுத்து 1000க்கு, 5000க்கு, 10,000க்கு புள்ளிகள் கொடுத்து நாங்க புள்ளிகளை இதுக்குள்ள வச்சு காட்டுகின்ற படங்களை நாங்க சனத்தொகை பரம்பல் படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இதுல சனத்தொகை எப்படி பரம்பி இருக்குது, எவ்வாறு பரம்பி இருக்குதுன்ற விஷயங்களையும் நாங்க இதுக்குள்ள பொதுவாக எடுத்துக்காட்டி கதைப்போம். சரியா நிகிமா? ஓகே சார். ஓகே. மற்ற யார்? சிவான் கேளுங்க. சிவான். சார் அந்த விமான ஒளிப்படங்கள் கருப்பொருள் படத்துல வருமா வராதா சார்? விமான ஒளிப்படங்களை தம்பி பொதுவாக நாங்க ஏதாவது குத்தாக எடுக்கிற படங்கள், கிடையாக எடுக்கிற படங்கள்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்குது. அந்த விமான ஒளிப்பட படங்களுக்கு நாங்க விமான ஒளிப்பட படங்களை நாங்க பொதுவாக வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அது ஒரு தொழில்நுட்ப ரீதியான படங்களுக்குள்ளதான் நாங்க சொல்லுவோம். 1க்கு 40,000 என்ற அளவு திட்டத்தில் அந்த விமான ஒளிப்படங்கள் எங்களுக்கு இலங்கையில் எடுக்கப்படுகிறது. அதை நீங்க இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. அது கருப்பொருள் படங்களாகவும் எடுக்கப்படும், சில டைம்ல இடவிலக்க படங்களாகவும் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை சேர்த்தும் எடுப்பாங்க. அதால நாங்க அதை விமான ஒளிப்படங்களை நாங்க இங்க கருப்பொருள் படங்களுக்கு வச்சு கதைக்கவும் மாட்டோம். சரியா சிவான்? சரி சார். ஓகே. சார் அது ஒரு 90 ரூபாய் தொழில்நுட்ப ரீதியான படங்கள் வச்சுக்கொள்ளுங்க. RSல இருக்கிற மிக முக்கியமான ஒரு நவீன தொழில்நுட்ப படங்களுக்குள்ள நாங்க சொல்லுவோம். கேளுங்க சிவான். 90 ரூபாய் 45 ரூபாய்னு சொல்லிக்காங்க, அது என்ன சார்? அது வந்து கோணங்கள். 90. தம்பியா கிட்ட இதெல்லாம் யூனிவர்சிட்டி நோட்ஸ்டாப்பா. நீ சிவான் சொல்றது எல்லாமே யூனிவர்சிட்டி சார்ந்த நோட்ஸ்கள். இதுல எங்கேயுமே இப்ப நம்ம பேப்பர் கிளாஸ் செய்ய போறோம் சிவான், நம்ம இப்ப பேப்பர் கிளாஸ் செய்ய போறோம் தம்பி. நீ எங்கேயாவது அப்படி ஒரு வினாவையோ அங்கே ஒரு விடையோ நீ காட்ட மாட்டேன். இனி சொல்றது எல்லாம் தம்பி யூனிவர்சிட்டி சார்ந்த நோட்ஸ்கள். அது அந்த படங்கள் எடுக்கிறதுனுடைய கோணப்பாடுகள். 90 பாகையில் நீங்க அந்த படத்தை எடுக்க போறீங்களா, 45 பாகையில் எடுக்க போறீங்களா, எந்த காலம் எந்த நேரங்களை வச்சு நீங்க படம் எடுக்க போறீங்கன்றதை கதைக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த விமான ஒளிப்படங்கள்ல இருக்கிற தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள். இதுகளெல்லாம் நீங்க ஆழமா படிக்க வேணாம் சிவான். இது வந்து யூனிவர்சிட்டிக்குரிய நோட்ஸ்கள். இதுகளை படிச்சு நீங்க குழம்பாதீங்க. ஏஎல் என்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான். நீங்க இதை கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு செமிஸ்டர்ல படிக்கிறத கொண்டு வந்து இங்க படிச்சீங்கன்னா நீங்க குழம்புப்பட்டு போயிருவீங்க. விளங்குதா சிவான்? சார் அந்த நான் புக் லோன்ல பார்த்தேன் சார், கமலேஸ்வரன் சார். தம்பியாக்களே, அவங்களாம் சரி சார். யூனிவர்சிட்டி லெவலுக்கு எல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்து குழம்பாதையே சிவான். நீங்க உங்களோட சிலபஸுக்குள்ள இருக்கிறதுகளை மட்டும் படியுங்க. இல்லாட்டி நீங்க குழப்பம் அடைஞ்சிருவீங்க. அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கஷ்டமா போயிரும் புவியியலை பாக்குற நேரத்துல. சரியா சிவான்? பாருங்க எப்படி இலகுவான முறைகளை கேட்கிறாங்க கேள்விகளை. இப்ப இதுக்கே நாங்க கஷ்டப்பட வேணும், ஏன் இதுக்கு நாங்க குழம்ப வேணும்? சரியா சிவான்? சரி சார். ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்குதா பிள்ளைகள்? கேட்க போறீங்களா? அடுத்த வருடத்துக்குள்ள வருவோம். சார், கேளுங்க சப்னா. நாங்கள் டீச்சர்ஸ் கிட்ட படிச்ச சரிதானே சார்? ஓம் பிள்ளை டீச்சர்ஸ் கைட்டையும் இப்ப நீங்க டீச்சர்ஸ் கைட்ட படிக்கல அடியும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்ட இருந்து தேடி தேடி தானே நோட்ஸ்கள் தாரேன். இப்ப நான் உங்களுக்கு மற்றது இருக்குது, உங்களுக்கு பௌதிக புவியியல் முடிச்சதுக்கு பிறகு, அகவிசை முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 500 எம்சிக்கு தருவேன். புறவிசைகள்ல 1 2 அல்ல 500 எம்சிக்கு தருவேன். அந்த 500 எம்சிக்கும் நீங்க வடிவா செய்தீங்கனாலே புறவிசைகளை வடிவா செய்யலாம். நான் சிங்கள பேப்பர்கள், சிங்கள டியூட்டுகள் எல்லாம் வடிவா தேடித்தான் அந்த 500 எம்சிக்கும் எடுக்கிறேன். இப்ப உங்களுக்கு தந்த மாதிரி 445 எம்சிக்கு தந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 350 500 எம்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி 500 எம்சிக்கு தருவேன், அல்லது ஒரு 400 300 எம்சிக்காவது புறவிசைகளை தருவேன். நீங்க அவ்வளத்தையும் செய்தாலே உங்களுக்கு போதும் பிள்ளை. வடிவா சிம்பிளா நீங்க புள்ளி எடுத்துக்கொண்டு போகலாம். சரியா சஃப்னா? நான் உங்களுக்கு டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற தேடி தேடி தான் தாரேன். ஓகே சார். ஓகே. இதுக்கு முடியும் நான் உங்களுக்கு மானடப்புவியலுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். நான் மானடப்புவியலுக்குரியதையும் நான் உங்களுக்கு குயிக்கா அனுப்பிடுவேன். சரிதானே? அதையும் நாங்க பேப்பர் செய்ய 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 உங்களுக்கு ஒரு கிளியர் தன்மையோடு வரும். சரியா சஃப்னா? சஃப்னா? சரி சார். ஓகே ஓகே. சார், இது குரூப்ல போட்டீங்களா சார்? ஓ, இது போட்டு கனகாலம் பிள்ளை போட்டுட்டேனே. பிரிண்ட் அவுட் சார் எடுத்துக்கொள்ளும். இந்த பேப்பர் எனக்கு கிடைக்கல சார். இந்த பேப்பரா? ஹோம் சார். பிரிண்ட் அவுட் எவஞ்சலின் எடுத்துட்டீங்களா? நீங்க எனக்கு பிரைவேட் அனுப்பிட்டதை எடுத்துக்கிறேன் சார். புவியியல் முதல் தானே வெளியிட்டேன்னு போட்டு. நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்க என்ன தம்பி? சார் எடுத்துட்டேன் சார். அம்பாறை. சரி சரி, நான் அனுப்பி விடுறேன் தம்பி. நான் திருப்பி ஒருக்கா குரூப்ல ரீசன் பண்ணி விடுறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே.
சரி, அடுத்தது பாருங்க 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கிற வினா. சமகணிய படங்களினால் எடுத்துக்காட்டக்கூடிய 2 புவியியல் அம்சங்கள். நாங்க கருப்பொருள் படங்கள் என்று இறுதி பகுதியில நாங்க படிப்போம். கருப்பொருள் படங்களினுடைய பட முறைமைகள் என்றதை நாங்க 6ஆம் தவணைகள்ல இறுதியாக படிச்சு முடிப்போம் சிலபஸ். அந்த 6ஆம் தவணை இறுதி பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இருக்கிறது கருப்பொருள் படங்களினுடைய 3 பிரதான நுட்ப முறைகள் இருக்குது. புள்ளி படங்கள், சமகணிய படங்கள், இடக்கணிய படங்கள் என்றது. அப்ப இந்த சமகணிய படங்கள் என்றது கருப்பொருள் படத்தினுடைய ஒரு நுட்ப முறைகள், மிக முக்கியமான ஒரு நுட்ப முறைகளாக வந்து இருக்குது. சரி, அது என்ன சமகணிய படங்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னால் ஒரு ஒரு சமமான தன்மை கொண்டு ஒரு பிரதேசங்கள்ல நிலவுகிற தன்மைகளை நாங்க இணைத்து காட்டுவதன் மூலமோ அல்லது வந்து குறிப்பிட்டு காட்டுவதன் மூலமோ அடையாளப்படுத்தினோம் என்றால் அதை நாங்க சமகணிய படங்கள் என்று சொல்லி பொதுவாக சொல்லுவோம். எப்படி என்று சொல்றேன் படிவா பாருங்களேன். இப்ப எங்கட இலங்கை படத்தை எடுத்துக்கொள்வோம். இலங்கை படத்துல 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவியது என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் என்றால், அப்ப இதை நீங்க 25 பாகை இந்த கோடுகளால இணைச்சு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோடுகள் இணைய பெற்றிருக்கிற எல்லாமே உங்களுக்கு அந்த 25 பாகையாகத்தான் இருக்கும். இந்த கோடுகள் போற இடங்கள் எல்லாமே 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவுகின்ற அனைத்து பிரதேசங்களையும் இணைச்சு காட்டுனீங்க என்றால் அதை நாங்க சமகணிய படங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது தரைத்தோற்றத்தை இணைச்சு காட்டுறது நாங்க சொல்லுவோம் சம உயர கோடுகள். பாருங்க, சம உயர கோடுகள், சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகின்ற கோடுகளை சம உயர கோடுகள், சம ஆழக்கோடுகள், சம வெப்ப கோடுகள், சம அமுக்க கோடுகள், சம மலைவீழ்ச்சி கோடுகள். அப்ப சமமான இடங்கள்ல நிலவுகின்ற தன்மைகளை ஒன்றாக இணைத்து கோடிட்டு காட்டுறது தான் நாங்க இந்த சமகணிய படங்களின் மூலம் எடுத்து காட்டுவோம். இது ஒரு சமகணிய படம். அதே போல எங்கெங்கெல்லாம் சமமான தன்மைகள் நிலவுதோ அந்தந்த பிரதேசங்களை நீங்க கோடிட்டு காட்டி எடுத்து காட்டுற படங்களுக்கு பேர் தான் நாங்க சமகணிய படங்கள் சொல்லி சொல்லுவோம். இதுல என்னென்ன விஷயங்கள் எடுத்து காட்டுவாங்க என்றால் வெப்பநிலை, மலை வீழ்ச்சி, இட உயரங்கள், அதே தரை தோற்றங்கள், தரை உயர்ச்சிகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆழம், இப்படியான தன்மைகள் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த சமகணிய படங்கள் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் தெளிவான முறைகள் எடுத்து காட்டப்படும். இந்த சமகணிய படங்கள் 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு வினாக்களாக கேட்கப்பட்டிருந்தது. எங்களுடைய புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில நினைக்கிறேன் இங்க வந்து இடக்கணிய படங்கள் உங்களுக்கு கேட்டவங்க புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புள்ளி படங்கள், சமூக கோட்டு படங்கள், இடவிளக்க படங்கள் இன்னும் புது சிலபஸுக்கு வர இல்லை. சில டைம்ல உங்களுக்கு வரல. ஆனா இடக்கணிய படங்கள் கெடுத்தாங்க 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கு பாத்தீங்கன்னா இடக்கணிய படம் கேட்டவங்க 2022-23ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. சரிதானே? 2022-23ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடக்கணிய படங்கள் கேட்டவங்க இன்னும் சமகணிய படங்கள் வரல. சம்டைம் உங்களுக்கு வரலாம். கோடு போடுறதுக்கு ஒரு வினா பகுதிகளாக உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அப்ப சமகணிய படங்களை வடிவா டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த சமகணிய படங்கள் என்றது இப்ப என்ன விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார், இடக்கணிய படங்களை இப்ப விளங்கப்படுத்துங்களேன். ஓமோ, நான் ஒவ்வொரு இப்ப நம்ம இதுக்கு இப்ப இடக்கணிய படங்களை கதைச்சோம் என்றால் வருது இல்லையா? 2022ஆம் ஆண்டு இடக்கணிய படங்கள் வருது இல்லையா? அதுல வச்சு நான் இடக்கணிய படத்தை விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா பிள்ளை? ஓகே சார். நம்ம ஒவ்வொரு விஷயமா ஸ்ட்ரக்சரா படிச்சு கொண்டு போவோம். நீங்க அந்தந்த ஆண்டுகளை போட்டு சிறு உறுப்பு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரெக்கார்டிங் பார்த்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை, இல்லாத நான் சொல்லும் போது நீங்க எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப பாருங்க சமகணிய படங்களில் எடுத்துக்காட்டக்கூடிய 2 புவியியல் அம்சங்கள். வீதிகள், வடிகால். வருமா இது? வீதிகள், வடிகால்களை நாங்க இப்படி கோடு போட்டு இப்படி இணைச்சு காட்டுனாங்களா? ஆகவே 2 வராது. இல்ல சார். நில ஏற்றம், மலை வீழ்ச்சி வருமா வராதா? இரண்டாவதுதான் வரப்போகுது. மற்றதுகள் எதுக்குமே நாங்க எடுத்து காட்ட மாட்டோம். நிலப்பயன்பாடு, குடித்தொகை அடர்த்தி, காட்டுப்போர்வை, மானிட குடியிருப்புகள், நெல் வயல், மண் வகைகள், இதுகள் எதுக்குமே நாங்க எடுத்து காட்டுறது இல்லை. அப்ப 2017ஆம் ஆண்டு என்று சொல்லி போட்டுட்டு நான் ஒரு நோட் தாரன் எழுதி கொள்ளுங்க, ஒரு நோட்டொன்று தாரன் எழுதி கொள்ளுங்க. சமகணிய படங்கள் என்பது நோட் தாரன் எழுதி கொள்ளுங்க. சமகணிய படங்கள் என்பது
சமகணிய படங்கள் என்பது சமகணிய படங்கள் என்பது சமமான தன்மை கொண்டு சமகணிய படங்கள் என்பது சமமான தன்மை கொண்டு சமமான தன்மை கொண்டு சமமான தன்மை கொண்டு பிரதேசங்களில் நிலவுகின்ற சமமான தன்மை கொண்டு பிரதேசங்களில் நிலவுகின்ற புவியியல் அம்சங்களை இணைத்து காட்டுவதே புவியியல் அம்சங்களை இணைத்து காட்டுவதே புவியியல் அம்சங்களை இணைத்து காட்டுவதே இணைத்து காட்டுவதே சமகணிய படங்கள் என அழைக்கப்படுகின்றது சமகணிய படங்கள் என அழைக்கப்படுகின்றது சமகணிய படங்கள் என அழைக்கப்படுகின்றது உதாரணம் 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 ஒன்றுக்கு கீழே உண்டா எழுதுங்களா ஒன்றுக்கு கீழே உண்டா எழுதுங்க சரிதானே இப்ப இதுக்கு நான் சொன்ன மாதிரி 100 பேஜஸ்ல ஒரு கொப்பியோடு வாங்கி கொள்ளுங்களா சரிதானே இதுதான் உங்களுக்கு முக்கியம் நீங்க தியரி படிக்கிறது முக்கியம் இல்ல பேப்பர் கிளாஸ்ல வருகின்ற விஷயங்களை நோட் பண்ணி கட்டித்தனமா படிக்கிறதா கட்டிக்காரத்தனம் சரிதானே ஒன்றுக்கு கீழே உண்டா எழுதுங்க முதலாவது நில ஏற்றம் நில ஏற்றம் அல்லது தரை உயர்ச்சி அல்லது நில உயர்ச்சி நில ஏற்றம் தரை ஏற்றம் நிலை உயர்ச்சி அப்படின்னு மறுபெயர்களும் வச்சு கேட்பாங்க உங்களோட பேப்பர்ல சரிதானே தரை உயரம் அல்லது நிலை ஏற்றம் அதுக்கு டயஸ் பண்ணி எழுதி கொள்ளுங்க சம உயர கோடுகள் அப்ப சம உயர கோடுகள்ல தான் இந்த நிலப்பகுதிகள் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் அப்ப சம உயர கோடுகள் என்று நோட் பண்ணுங்க நில ஏற்றம் அல்லது தரை உயரங்கள் சம உயர கோடுகள் என்று நோட் பண்ணுங்க சார் சொல்லுங்க தம்பி பிரவீன் ஓம் சார் இது வந்து 12ஆம் ஆண்டு பிராக்டிகல் ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படியா சார் ஓம் ஓமம் நீங்க 12ஆம் ஆண்டுல கருப்பொருள் படங்கள் படிக்கும் போது நீங்க இதை படிச்சிருக்க வேணும் இந்த சமகணிய படங்கள் புள்ளி படங்கள் இடக்கணிய படங்கள் என்னென்ன அதுக்கு எப்படி உதாரணங்கள்ன்றதெல்லாம் படிச்சிருக்க வேணும் தம்பியா சரிதானே எனது கேள்வி இப்ப இது நான் தயாரிச்ச மாடல் பேப்பர் அல்ல இது கடந்த கால பாஸ் பேப்பர்கள்ல வந்திருக்கிற வினா சரிதானே 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில 3வது வினாகவாக கேட்கப்பட்டிருக்குது சரியான தம்பி ஓகே அப்ப நில உயரம் அல்லது தரை உயரம் அல்லது தரை ஏற்றம்னு சொல்லுவாங்க டயஸ் பண்ணி சம கொடுங்கள் இரண்டாவது வெப்பநிலை என்று எழுதுங்க இரண்டாவது ஒன்றுகளை போட்டு வெப்பநிலை டயஸ் பண்ணி சம வெப்பக்கோடு சம வெப்பக்கோடு மூன்றாவது அமுக்கம் சமமுக்க கோடு சம அமுக்க கோடு 4 மழை வீழ்ச்சி சமமழை வீழ்ச்சி கோடு 5 ஆழம் சம ஆழக்கோடு சரியா பிள்ளைகள் நோட் பண்ணிட்டீங்களா ஓம் சார் ஓகே சரிதானே இதுதான் நாங்க
கணிய படங்கள்ல வந்து நாங்க படிக்கிறது. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு ஒரு இலங்கை படம் ஒன்றை கீறி நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன், தெரியும் தானே பிள்ளைகள்? அதை நீங்க ரெக்கார்டிங் பார்த்து ஒரு சின்ன ஒரு படங்களாக உங்களோட விளக்கத்துக்கு நீங்க கடைசி டைம்ல படிக்கும் போது மறந்து போயிருவீங்க. குட்டி படமா போட்டு நீங்க அதை கீறி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இப்படித்தான் வரைகிறது என்றதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார் நீங்க சொல்லுங்க. வரைஞ்சு காட்டின மாதிரியா? என்னண்டு நான் நேரத்துல முன்னுக்கு வரைஞ்சு காட்டுனேன். இலங்கை படம் போட்டு அந்த வெப்பநிலைகளை 25 பாகையால் இருக்கிறதுகளை வரைஞ்சு காட்டுனேன். அதே போல ஒரு சாம்பிளுக்கு வரைஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே சார் ஓகே. கேளுங்க ஷிஃப்னா, ஷிஃபா. இந்த ஒவ்வொரு கோடுகளுக்கும் நிறங்கள் பயன்படுத்துறியா? என்னென்றால் இப்ப ஒவ்வொரு கலர்கள் பயன்படுத்துவாங்க. இப்ப வெப்பநிலைக்கு சிவப்பு கலர் பயன்படுத்துறது, சமோயிர கோடுகளுக்கு பிரவுன் கலர் பயன்படுத்துறது, சமாள கோடுக்கு நீலம் பயன்படுத்துறது, மலை வீழ்ச்சிக்கு நீலம் பயன்படுத்துறது, இப்படி கோடுகளும் பயன்படுத்துவாங்க. சரிதானே? சரி சார். ஓகே. நமக்கு அந்த அந்த நிறங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் நான் நிறங்களை பத்தி கதைக்கையில ஆகையும் கூட உங்களை குழப்பக்கூடாது. அப்படி நிறங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு கேள்வி பகுதி நாங்க இது முடிய நாங்க மாகாண பேப்பர்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். அப்ப அதுகள் எப்படி டிஃப்ரெண்டா கேட்கிறாங்கன்றதை பொறுத்து நான் உங்களுக்கு அதுலயும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியரான விளக்கம் மட்டும் தருவேன். சரியா பிள்ளை? சரி சார். ஓகே. அடுத்தது 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில 3 வினாக்கள் வரப்பட்டிருக்குது. முதலாவது வினா, 2வது வினா, 4வது வினாக்கள் என்று சொல்லி எங்களுக்கு 3 வினாக்கள் எங்களுக்கு 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில படங்கள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. முதலாவது வினா ஒரே கேள்வியை அந்த சுத்தி 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 போடுவாங்க பிள்ளைகள். பாருங்க, இடவிலக்க படம் ஒன்றில் எடுத்துக்காட்டக்கூடிய 2 பௌதிக அம்சங்கள். நாங்க முன்னுக்கு பண்பாட்டு அம்சங்கள் பார்த்துனாங்க, இப்ப பௌதிக அம்சங்கள். பாருங்க, 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களை 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு வினா. இங்க பாருங்க, பௌதிக அம்சங்கள் ஒன்றினையும் பண்பாட்டு அம்சங்கள் ஒன்றினையும் எடுத்து காட்டுகின்ற விடை தெரிவியது. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மெதட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். போன வச்சாக்களே கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? ஓகே. இப்ப பாப்போம் 2018ஆம் ஆண்டுல பௌதிக அம்சங்கள் யார்கிட்ட கேட்போம்? ஜாலினி சொல்லுங்க பாப்போம். ஜாலினி, அது என்ன பௌதிக அம்சம் என்ன பிள்ளை? ஜாலினி சொல்லுங்க. ஜாலினி ஓகே ஓகே. ஜாலினி நான் நினைக்கிறேன் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. ஓகே, கவரேஜ் இஷ்யூ போல இருக்குது. சல்மா சொல்லுங்க பாப்போம், பௌதிக அம்சம் என்னண்டு? மனித தலையீடு இல்லாம இயற்கையாக உருவாக்கப்பட்டது. வெரி குட். மனிதனுடைய தலையீடுகள் எதுவுமே இல்லாமல் எங்களுடைய புவியில இயற்கையாக அமைய பெற்றிருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதுகள் அனைத்துமே நாங்க சொல்லுவோம் பௌதிக அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இங்க மனிதனுடைய தலையீடுகள் இருக்கவே கூடாது. சரிதானே? புல்லா இயற்கையோட சம்பந்தப்பட்டதாகத்தான் இவை வந்து அமைய பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க பௌதிகம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப பாருங்க ஒவ்வொரு வினாக்களாக. முதலாவது விடைய பாருங்க, ஆற்று மியாந்தர் பாறை தொடர். ஆற்று பண்பாட்டு அம்சங்கள். சரிதானே? அப்ப பிரதான வீதிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்பாட்டு அம்சங்கள் எங்களுக்கு வராது. பண்பாட்டு அம்சங்கள் வராது. சாய்வுகள் பௌதிக அம்சங்கள். ஆகவே சாய்வுகள் எங்களுக்கு வரும். 4வது வந்து பாருங்க புதர்கள். புதர்கள் பௌதிகமா பண்பாடா? பௌதிகம் வரும் எங்களுக்கு. ஆனால் பாலடைந்த கட்டடங்கள் வருமா? பண்பாடு வராது. ஆகவே அதுவும் ரிஜெக்ட். அடுத்தது அடர் சேறு. நாங்க ஓடு நீர்ல படிச்சிருக்கிறோம். அடர் சேறு பௌதிகம். அடர் சேறுன்றது பௌதிகம். புகையிரத பாதைகள் பண்பாடு. ஆகவே சரியான விடையாக அமைய போறது எது? முதலாவதாக வந்திருக்கும். சரிதானே? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? இருந்தால் கேளுங்க. சாய்வுகள் என்ன சார்? சாய்வு, குத்துச்சாய்வு, குழிவுச்சாய்வு, சரிவுச்சாய்வு, சமசாய்வு, குழிவுச்சாய்வு, குவிவுச்சாய்வு, இதுல தான் சாய்வுகள் என்றுவாங்க. அது இயற்கையாக பாறை தொடரில் அமைய பெற்றது. சரியா தம்பி? ஓம் சார், ஓம் சார். காடுகள் என்ன சார்? காடுகள் வந்து பௌதிக அம்சம் இல்ல. காடுகள், புதர்கள், கண்டல், தாவரங்கள் இதுகள் எல்லாமே பௌதிகத்துக்குள்ள நீங்க எடுக்க வேணும். சரிதானே? சொல்லுங்க. அடர் சேரும் தானே சார்? அடர் சேருண்டா
இந்த என்னன்னு சொல்றது களி அது சேறுன்றது புல்லாக ஒரு திக்னஸா இருக்கும். அதைத்தான் நாங்க அடர் சேறுன்றது. இந்த அடையல்கள் படிவு செஞ்சு ஒரு திக்னஸா இருக்கிறத நாங்க அடர் சேறுன்னு சொல்லுவோம். சரியா பிள்ளை? சதுப்பு நிலமா சார்? இல்ல சதுப்பு நிலம்ன்றது இல்ல பிள்ளை. இந்த வண்டல் பகுதியில சார் இல்ல வருது. இல்ல வண்டல் பகுதிகள் இல்ல. இந்த நீர் வந்து எங்கட இடங்கள்ல வந்தீங்கன்னா நாங்க அடர் சேறுகளை காட்டலாம். சரிதானே? இந்த வாய்க்கால் பகுதிகள்ல அதிகமாக இருக்கும் இந்த சேறுகள் ஒரு திக்னஸ் ஆயிருக்கும். களின்னு சொல்லுவோம் தெரியுமா? அது ஓ போல சார். இருக்கும் இந்த அடர் சேறுகள்ன்றது. நாங்க எங்கட மொழி நடையில கட்டிப்பாறைன்றது. அந்த சேறுகள் ஒரு திக்னஸ் ஆயிருக்கும். இந்த சதுக்கு புதுக்கன்றது காலை வச்சுங்கடா புதங்கிருவீங்க அதுக்குள்ள. அப்படி இருக்கும். அதுதான் நாங்க அடர் சேறுன்றது. சரிதானே? சரி சரி ஓ, ஓ. சரி. அடுத்தது 2வது வினாவை பாருங்க. 2018ஆம் ஆண்டுல 2வது வினா வந்திருந்தது. இடவிளக்க படம் ஒன்றில் முறிந்த கோடுகளினால் எடுத்துக்காட்டப்படும் 2 புவியியல் அம்சங்கள். டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த முறை உங்களுக்கு குறியீடுகள் ஒரு வினா பகுதிகளாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா? இதை டிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. குறியீடுகள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பாருங்க, இடவிளக்க படத்தில் முறிந்த கோடுகளினால் எடுத்துக்காட்டப்படுகின்ற 2 புவியியல் அம்சங்களாக காணப்படுவது எது? முறிந்த கோடுகளால எது காட்டப்படும்? நடைபாதை. நடைபாதையும் உள்ளூராட்சியும். அருவி. அது என்ன அருவி என்றா? நதி. நதி, நதி, ஆறு, அருவி, இப்படி மறுபெயர்களும் இருக்குது. என்ன கலரால் எடுத்து காட்டப்படும்? என்ன கலர்? ப்ளூவா? நீலம். ப்ளூ கலரால் எடுத்து காட்டப்படும். நீலம். சிறுவீதிகள் என்ன கலரால் எடுத்து காட்டப்படும்? மஞ்சள். அதாவது கருப்பு கலர் போர்டருக்குள்ள மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா? கருப்பு கலர் போர்டருக்குள்ள மஞ்சள் கலர்ல இருந்தால் நாங்க அதை சொல்லுவோம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் சிறுவீதிகள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்படி இருக்கும். சரிதானே? ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னால் இப்படி நீல கலர்ல ஓடுனால் அது ஆறு. சரிதானே? எங்களுக்கு இப்படி மஞ்சள் கலர்ல 2 கண்ணையும் கருப்பு கலர் போர்டர் இருக்கும். இப்படி இருந்தால் நாங்க அதை தெரிந்தானே பிள்ளைகள் சிறுவிதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? படிக்கிறதா தானே? அப்ப விளங்க போகுது. அடுத்தது நடைபாதை. நடைபாதை என்றது வந்து பிள்ளைகள் கருப்பு கலர் டேஸ் டேஸ் ஆக இருந்தால், அதாவது இப்படி கருப்பு கலர்ல இப்படி டேஸ் டேஸ்ல இருக்கும் என்றால் அதை நாங்க சொல்லுவோம் நடைபாதைகள் என்று சொல்லுவோம். அதுவே சிவப்பு கலர்ல டேஸ் டேஸ் போல் குருநாகல் பகுதிகளில் உள்ளூராட்சி சபைகள் இருக்குது. நான் காட்டுறேன் அதை. இப்படி சிவப்பு கலர்ல இருந்தால் அதை நாங்க நடைபாதைகள், இது உள்ளூராட்சி அல்லது வந்து நகர சபை என்று சொல்லி சொல்லுவோம். இது வந்து நாங்க சொல்லுவோம் வந்து நடைபாதைகள் என்று சொல்லி சொல்லுவோம். சிவப்பு கலர்ல இருக்கிறத உள்ளூராட்சி அல்லது நகர சபை என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளையே? உள்ளூராட்சி நகரசபை ஒன்று தானே? ஒரே விஷயம் தான், ஒரே பதம் தான். சரிதானே? ஓகே சார். அடுத்தது கட்டடப்பட்ட பகுதிகள். கட்டடப்பட்ட பகுதிகள் என்ன கலர்? கட்டடப்பட்ட பகுதி இளம் சிவப்பு நிறம். கட்டடப்பட்ட பகுதி இளம் சிவப்பு நிறம். நீரேந்து பகுதிகள் என்ன நிறம்? நீல நிறத்துல எங்களுக்கு தெரியும். இப்படி மலைப்பாங்கு காணப்படுகின்ற போது நாலா பக்கமும் நீர் பிரிந்து ஓடி வரும் இல்லையா? இப்படி நாலா பக்கம் நீர் பிரிந்து ஓடி வருகிற சந்தர்ப்பங்களை இந்த நடுவில் இருக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம்? நீரேந்து பகுதிகள் என்று சொல்லுவோம். அது நீல கலரால வந்து காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது சுரங்கப்பாதைகள். சுரங்கப்பாதை என்றது கருப்பு கலர்ல இப்படி இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கிறதான் நாங்க சுரங்கப்பாதைகள் என்று சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கும் சுரங்கப்பாதைகள். இந்த பாருங்க பிள்ளைகள், இந்த சுரங்கப்பாதைகள் என்ற வினா இங்க பாருங்க எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்க என்றால் 2001-50,000 படிப்பேன் தானே. பாருங்க, இந்த 1-50,000 படிக்கும் போது இவங்களுக்கு கேட்டது பாருங்க, புகையிரத சுரங்கப்பாதை ஒன்றுக்கான குறியீடு என்று சொல்லி. பாருங்க, நாங்க பேப்பர் கிளாஸ் படிச்சாலே நாங்க புள்ளிகளை சிம்பிளா எடுக்கலாம் பிள்ளைகள். நாங்க 1-50,000 படிக்கும் போது நான் அதையும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போவேன். சரிதானே? ஓகே. வண்டி பாதைகள். அது என்ன வண்டி பாதை என்றால்? வண்டில் பாதை என்று எழுதியிருக்காங்க. வண்டி பாதை அது என்ன வண்டி பாதை என்றா? ஜீப் வண்டி பாதைகள் இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி வெள்ளையாக இருக்கும்டா நாங்க அதை ஜீப் வண்டி பாதைகள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கடவை. கடவை நீங்க எதை சொல்ல வராங்க?
புகையிரத பாதசாரி கடவை. புகையிரத கடவை. பாதசாரி கடவை இல்ல தம்பி, அது புகையிரதம். சரிதானே? புகையிரதற்குத்தான் இங்க கடவை என்று சொல்லி வராங்க, மறுபெயர் புகையிரத கடவை என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? இங்க புகையிரதத்துக்கு தான் கடவை என்று சொல்லி வராங்க. நீர்ப்பாசன கால்வாய் என்றது எப்படி இருக்கும்? நீல கலர்ல இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும். ப்ளூ கலர் ப்ளூ கலர்ல இப்படி 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 கோடு அது போட்டு கோடு 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 போட்டு இருக்கும் கோடு. என்றால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து நீர்ப்பாசன கால்வாய் என்று சொல்லுவோம். இப்படி இருந்தால் அதை நாங்க நீர்ப்பாசன கால்வாய் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? சார் புகையிரத கடவை ரெட் கலர்லயா சார் இருக்கு? என்ன புகையிரத கடவைகளா? இல்ல, நாங்க அதை நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னால் பாதுகாக்கப்பட்ட புகையிரத கடவை என்று சொல்லுவோம், பாதுகாக்கப்படாத புகையிரத கடவை என்று சொல்லுவோம். பாதுகாக்கப்பட்டது மஞ்சள் கலர்லயும் பாதுகாக்கப்படாதது வந்து சிவப்பு கலர்லயும் இருக்கும். சரியா பிள்ளை? சரி ஓகே. சார் அப்ப சரியான விடையாக அமைய போறது நடைபாதை உள்ளூராட்சி மன்றம். கேளுங்க பிள்ளை. சார் மேலதிக சமூக கோடுகளும் வந்து முறிந்த கோடுகளால தானே சார் காட்டப்பட்டீங்க? முறிந்த கோடுகள் பிரவுன் கலரால காட்டப்படுமே. இப்படி இருக்கும். முறிந்த கலர்ல பிரவுன் கலரால இப்படி காட்டப்பட்டு கொண்டு போனால் அதை நாங்க மேலதிக சமய கோடுகள். நாங்க ஒரு இடவிலக்க படங்களையும் பார்த்து நாங்க இல்லையா மேலதிக சமய கோடுகளும். சொல்லுங்க. ஓ சார், அப்ப அது ஆன்சரா வரேன்னு சொன்னா அதுக்கு எப்படி சார் கேள்வி வரும்? அதுக்கு பணம் மேலதிக சமய கோடுகள் அல்லது வந்து நடைபாதை உள்ளூராட்சி மன்றம், இது மூன்றும் முறிந்த கோடுகளால தான் காட்டப்பட்டிருக்கும். சரிதானே? சரி சார். இதை டிக் பண்ணி பிள்ளைகள் மேலதிக சமய கோடுகளையும் எழுதி கொள்ளுங்களா. இதுல முறிந்த கோடுகளுக்கு மேலதிக சமய கோடுகளையும் எழுதி வச்சுக்கோங்க. கேளுங்க தம்பியா. சமயோர கோடு சுட்டி நானே சார். என்னது சமய கோடு சுட்டி? என்ன தம்பி ஒரு புதுப்பதமாக இருக்குது. சிவா அஞ்சலாங்க அதம்பி தம்பியா தேடி தேடி எடுக்கிற சமயோர கோடு சுட்டி எனக்கு தெரியலடா தம்பி. அப்படின்னா தேடி பார்த்து சொல்றேன். சமய கோடு தம்பி டேய், நீ சிலபஸை தாண்டி போகாதடா. அப்போ அதான் உனக்கு கதை கஷ்டமா இருக்குது. நீ இப்படி எல்லாம் உனக்கு கேள்வி வராது சிவா. நீங்க ஆகையும் ஓவரா கூட எல்லாம் தேட வேணாத. அப்புறம் குழப்ப நிலை தான் பேரு. சரியா சிவா? சரி சார். சரியா? சமய கடை சுட்டி என்றெல்லாம் உங்களோட விளக்க படங்கள்ல இல்ல. சுட்டி என்றது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கணிப்பு செயல்முறைகளாக இருக்கும். சரிதானே? ஓகே. பின்வரும் அம்சங்களுள் பாய்ச்சல் படம் ஒன்றினால் எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பொருத்தமானது எது? பாய்ச்சக்கூட்டு படத்தினால் எடுத்து காட்டப்படுகின்றதுக்கு மிக பொருத்தமானது எது வரப்போது? பயணிகளினுடைய போக்குவரத்து. சரி, இதுக்கு நான் சொல்ற குறிப்பை எழுதி கொள்ளுங்க. பாய்ச்சக்கூட்டு படத்துக்கு பாய்ச்சக்கூட்டு படம் என்பது எழுதிக் கொள்ளுங்க. பாய்ச்சக்கூட்டு படம் என்பது பாய்ச்சக்கூட்டு படம் என்பது யாதேனும் ஓர் பிரதேசத்தினுடைய நகர்வுகள் அல்லது இடப்பெயர்வுகள் திசைகள் கொண்டு அம்புக்குறியினால் காட்டப்படுவதே. திசைகள் கொண்டு அம்புக்குறியினால் காட்டப்படுவதே. திசைகள் கொண்டு அம்புக்குறியினால் காட்டப்படுவதே. திசைகள் கொண்டு அம்புக்குறியினால் காட்டப்படுவதே பாய்ச்சல் கோட்டு படம் எனப்படுகிறது. பாய்ச்சல் கோட்டு படம் எனப்படுகிறது. சார் எப்படி சார்? காட்டுறேன் நீங்க எழுதுங்களேன், சொல்லி விளங்கப்படுத்துறேன். உதாரணம் போக்குவரத்து யானைகளின் இடப்பெயர்வு. மக்களின் நகர்வு.
இப்படி ஏதாவது ஒரு நகர்வுகள் அல்லது ஒரு இடப்பெயர்வு ஒரு நகர்ச்சிகள் எடுத்து காட்டுற படங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படி ஒரு நகர்வு தன்மைகள் எடுத்து காட்டுறதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பொதுவாக பாய்ச்சக்கூட்டு படங்கள் என்றுவோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு தந்திருக்கேன். எப்படி என்றால் இப்ப உதாரணமாக கொழும்பு பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கிய நகர்வு இப்படி அம்புக்குறியால காட்டுறது, கொழும்பில் இருந்து திருவோணமலை நோக்கிய நகர்வு, கொழும்பிலிருந்து காலி நோக்கிய நகர்வு, கொழும்பில் இருந்து மன்னார் நோக்கிய நகர்வு, இப்படி திசைகள் மூலம் காட்டப்படுறது தான் நாங்க பாய்ச்சல் கூட்டு படம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? சார் இது எந்த யூனிட்ல வரும்? என்னண்டு எந்த யூனிட்ல வரும் இது? கருப்பொருள் படங்களுக்குள்ள வரும். இது பாய்ச்சல் கூட்டு படம் எல்லாம் கருப்பொருள் ஓகே படங்களுக்குள்ள சார். வரும். சரியா பிள்ளை? சார் சொல்லுங்க கீமா. ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையை நோக்கி போறது. ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசையை நோக்கி நகர்றது, போறது, நகர்றது, இடம்பெயர்றது, அப்படியான தன்மைகளை எடுத்து காட்டுற அப்ப படங்கள். நாங்க இது அம்புக்குறியிலே அதெல்லாம் காட்டணும். ஓமம் அம்புக்குறிலாம் காட்ட வேணும். அம்புக்குறி இப்ப நான் காட்டியிருக்கேன் பாருங்க, இதே போல காட்ட வேணும். சார் சொல்லுங்க. அப்ப நகரங்களின் அமைவிடம்? நகரங்களின் அமைவிடம் பெற அது நகருமா? நகரங்கள் இல்ல நகரங்கள் நகர்ந்து போகுமா? இல்ல நகரம் சாகிரா கேளுங்க, சாகிரா கேளுங்க. சார் சுற்றுலா பயணிகள்ட்ட வருகை வருமா வருகை சார்? அதுவும் பெறும். சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் பெறும். நகர்வு தானே அது, அதுவும் பெறும். சுற்றுலா பயணிகளுடைய வருகை, சுற்றுலா பயணிகளினுடைய நாளாந்த போக்குகள், அதுகள் எல்லாம் பெறும். சரியா பிள்ளை? எஸ் சார். நகரங்களின் அமைவிடம் என்ன பிள்ளை? ஒரு திருவண்ணாமலையில் இருக்கிற நகரம் நகர்ந்து போய் அப்படி யாழ்ப்பாணத்துல போய் இருக்குமா கீமா? சார் மக்கள் நகருவாங்கல்ல. அப்படி கேட்டிருக்காங்களா? இப்ப நகர மக்களினுடைய இடப்பெயர்வு கேட்டால் போடலாம். அப்படியா சொல்லி இருக்குது? இல்ல இல்ல. அப்படி கேட்டா நீங்க போடுங்க. ஒரு நகர்வு அல்லது ஒரு ஒன்றினுடைய இடப்பெயர்வு சார்ந்த கதைச்சா நீங்க பாய்ச்ச கோட்டு படங்களுக்கு கோடு போட்டு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். சரியா பிள்ளைகள்? மற்ற விஷயங்களை நாளைக்கு மார்னிங் கிளாஸ்ல நாங்க சிலாபத்துக்குரிய இடவிளக்க படங்களை பார்ப்போம். நான் உங்களுக்கு 3 படங்களை அனுப்பியிருக்கிறேன். நாங்க மற்ற உலக படத்துக்குரிய அடுத்த புக்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதுக்கு முடிய நான் உங்களுக்கு உலக படத்துக்குரிய புக்ஸும் கூடிய சீக்கிரத்தில் அனுப்பி வைப்பேன். அது இந்த சீட்ஸ் பேப்பர் தொண்டமானார் பேப்பர்களை அப்டேட் பண்ணித்தான் நான் உங்களுக்கு தருவேன். அதையும் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார் சார். அந்த வெப் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவோம் சார். இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிறதையா? ஓம் சார். சரி, அதையும் அப்டேட் பண்ணி விடுறேன். போட்றீங்க சார் குரூப்ல. சரி போட்டிருக்கிறீங்களா? ஓ அஸ்னா போட்றீங்க. சரி அஸ்னா போட்டிருக்காரா தம்பியா? சரி சார். சரி ஓகே பிள்ளைகளா, குட் நைட்.